It's nothing. Why are you afraid of that? அது எலுமிச்சை பழத்தை கண்டு எதுக்கு பயப்படுறீங்க? He's just showing his shadow. He's a terrorist. He works by a mental game. He wants you to believe that he can do something. அவன் வந்து ஒரு பயங்கரவாதி, உங்க மனசுல விளையாடுறான். அது ஒரு பெரிய விஷயம், நீங்க நம்பணும்னு அவன் விரும்புறான். That's what is happening. அதான் நடந்துட்டு இருக்கு. And you're yielding to that. நீங்க அதுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க. And when you're opening your mouth and talking like that all the time, then you are setting that law into motion. The law of sin and death comes into motion. வாயை திறந்து எப்ப பார்த்தாலும் அதே பேசிட்டு இருக்கும்போது பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தை நீங்களே ஏக்கி வைக்கிறீர்கள். That negative law begins to work. அந்த பிற்போக்கான பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. That is why you need to speak of Jesus as victorious and great and wonderful, and the devil as the defeated for all the time. ஆகவேதான் இயேசுவை குறித்து மேன்மையாக மகத்துவமாக அப்படி பேச வேண்டும். பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் என்று பேச வேண்டும். Always like that. எப்போதும் அப்படிதான். How many Christian people? One fellow said, I was walking, brother, somebody came and picked up some dust from under my feet. ஒருத்தர் சொன்னார், நான் நடந்து போயிட்டே இருந்தாங்க, யாரோ வந்து என் காலுக்கு இருக்கிற மண்ணை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இவருக்கு அடையில இருந்து ஒரே பயம். அந்த மண்ணை எடுத்துட்டு போனான், பாவி என்ன பண்ணானோ, எங்கேயோ போய் என்னத்தையோ பண்ணிருப்பானோ. I remember we had a crusade in Ramnad many years ago. ஞாபகம் இருக்கு, ராம்நாட்ல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு crusade வச்சோம். Brother Jerry Odell and myself, it was a wonderful meeting. ஜெரி ஓடல் நானும் பிரசங்கித்தோம், ரொம்ப அருமையா இருந்தது. And there the ground was given to us by the Catholics there. அங்க இருக்க கத்தோலிக்கர்கள் தான் அந்த மைதானத்தை நமக்கு கொடுத்தாங்க மீட்டிங்க்கு. They were so cooperative. அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் நமக்கு. And they were very kind about it. ரொம்ப பட்சமா இருந்தாங்க. It was thousands of people gathered there. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்தார்கள். And many healings took place. ஏராளமான அற்புதங்கள் நடந்தது. And some very famous fellows came and got converted. சில பிரபலமான ஆட்கள்லாம் வந்து அங்க ரட்சிக்கப்பட்டாங்க. One big rowdy in that area who has beaten some police officers and things like that and had a very bad reputation. He came to that meeting. வாங்க, போலீஸ் அதிகாரிலாம் அடிச்சு இப்படி எல்லாம் பேர் வாங்கின ஒரு பெரிய ரவுடி அவன் மீட்டிங் வந்திருந்தான். He came out of his village one day, it seems, and got ready to go to town to Ramnad and asked the people, where are you going? Because everybody's gotten into the bus and the 2 buses are already full. வாங்க, அவன் கிராமத்துல இருந்து ராம்நாட் டவுனுக்கு வர்றதுக்கு வந்தான். பார்த்தா 2 பஸ் ஃபுல்லா கூட்டம் இருக்குது, எல்லாரும் எங்க போறீங்கன்னு கேட்டான். And they said, we're going to the meeting there. அவன் சொன்னாங்க, இங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது, அங்க போறோம்னு. So he decided he'll also go to the meeting. சரி, நம்மளும் கூட்டத்துக்கு போகலாம்னு தீர்மானிச்சான். And he came to the meeting. You won't believe, he just walked on women and children and people sitting there, just walked on them with a lungi and a shirt, just big fellow, husky fellow, just walked on them and came right in front and sat right before me right there on the big box that the PA system fellow had here. நம்பவே மாட்டீங்க, கூட்டத்துக்கு வந்து நடுவுல உட்கார்ந்து அங்க இருந்து முன்னாடி சின்ன பிள்ளைங்க பொம்பளைங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு அப்படியே எல்லார் மேலயும் காலை வச்சு ஏறி நடந்து PA சிஸ்டம் ஒரு பெரிய பாக்ஸ் வச்சிருந்தான், அது மேல வந்து உட்கார்ந்தான் அப்படியே. Right here, I'm just standing here talking to this fellow sitting here. நாங்க நின்னு பேசிட்டு இருக்க மேடையில முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டோம். I was so angry, I felt like somebody should take him by the ear and lead him out. எனக்கு பயம் இருக்கும், ஏதாவது காதை பிடிச்சி தரதன் இழுத்துமா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். But nobody is willing to do that. ஆனா யாரும் செய்ய விரும்பல. And he was terribly demon possessed. அளவுக்கு பிசாசுனால பிடிக்கப்பட்டவனா இருந்தான். And at the end of the service he is completely delivered and came up on the stage and testified. கூட்ட முடிவிலே விடுதலையாக்கப்பட்டு சாட்சி கொடுக்க மேடை ஏறி வந்தான். He said, you ask if there's 2 truckloads of police there in the meeting, and he said, ask any of these men, have I not beaten the police officers? They know me. And I've done all these atrocities, but today Jesus has set me free. பாதுகாப்பு கொடுக்க 2 லாரி நிறைய போலீசார் இருந்தாங்க அங்க. என்ன சாட்சி சொன்னா தெரியுமா? இத்தனை போலீஸ் இங்க இருக்கு, கேட்டு பாருங்க எத்தனை போலீஸ் நான் அடிச்சிருக்கேன், இன்னைக்கு இயேசு என்னை விடுதலையாக்கி விட்டார் என்று சாட்சி சொன்னான். He told us about how he came to the meeting and was set free. கூட்டத்துக்கு வந்தான், எப்படி விடுதலையாக்கப்பட்டான் சொன்னான். Because of these kinds of marvelous miracles, இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் மூலமாக தான் so people thought of us like some angels come down from heaven. வானத்திலிருந்து உதிச்ச தேவ தூதர்களாக தெய்வங்களாக மக்கள் எங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. So when we got down from the stage and left, நாங்க ஸ்டேஜ்ல இருந்து நாங்க இறங்கி கிளம்புறோம். Everybody will rush towards us. So there was a big thing where they cordoned off the area. ஸ்டேஜ்ல இருந்து இறங்கணும்னு எல்லாரும் எங்களை முண்டி அடிச்சிட்டு எங்க கிட்ட வருவாங்க. ஆகவே எங்களை சுத்தி ஆளுங்க பாதுகாப்புக்கு நின்னாங்க. And but they will come past it, and we were wondering why they are reaching out to us. But all they wanted is a little piece of dirt from the ground that we walked in. They took the dirt from the ground
And those people put it on their bodies like this and say, Yesue, Yesue, Yesue. எதுக்கு அவ்வளவு முண்டி அடிச்சிட்டு வந்தாங்கன்னா, நாங்க நடந்து போற இடத்துல இருந்து எங்க காலடி மண்ணு எடுத்து மேலெல்லாம் பூசிக்கிட்டு இயேசுவே 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 அடிச்சுக்கிட்டாங்க. They didn't know what to do. வேற என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு. They want healing, they want deliverance, and they want, they believe in it now. They've seen it and they believe in it and they're doing it. கண்ணால சுகத்தை பார்த்தாச்சு, விடுதலையை பார்த்தாச்சு, இப்ப அது தங்களுக்கும் வேணும்னு விரும்புறாங்க, நம்புறாங்க கிடைக்கும்னு. So when somebody takes dust off your feet, think like that. Maybe they want it for. ஆக உங்கள் காலடியில இருந்து யாரா மண்ணை எடுத்தாங்கன்னா ஒருவேளை சுகத்துக்காக தான் எடுக்கிறாங்களோ விடுதலைக்காக தான் எடுக்கிறாங்க, அப்படி யோசிங்க. கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பக்கெட்ல போட்டு கொடுத்து அனுப்புங்க. Everybody say the devil is a defeated foe. எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு தோற்கடிக்கப்பட்ட எதிரி. Jesus is victorious. இயேசு வெற்றி கொண்டவர். Jesus destroyed the devil. இயேசு பிசாசை அழித்தார். To set me free from the fear of death. மரண பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்க. So that I can be free from all fear. எல்லா பயத்திலிருந்து நான் விடுதலையா இருக்க. You see, the fear of death is the mother of all fear. When you are set free from the fear of death, then you are set free from all fear. மரண பயம் எல்லா பயத்திலிருந்தும் தாயை போல் இருக்கிறது. அந்த பயத்திலிருந்து விடுதலையாகும் போது மற்ற எல்லா பயத்திலிருந்து விடுதலையாகிறீர்கள். All your little fears, fear of men, fear of situations, fear of places, fear of things, everything relates back to the fear of death. இந்த மனுஷரை குறித்த பயம், பட்டினி குறித்த பயம், பிறகு இந்த வியாதியினாலே மரணம் வந்து விடுமோ பயம், எல்லா பயமும் இந்த மரண பயத்திலே தான் போய் முடிகிறது. That is why he set us free from the fear of death, so that we'll be free from all fear. ஆகவேதான் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கினார். ஏன்னா அதிலிருந்து விடுதலையாயிட்டா மற்ற எல்லா பயத்திலிருந்து விடுதலையாகலாம். You are free. நீங்கள் விடுதலையா இருக்கீங்க. Everybody say I'm free. எல்லாரும் சொல்ல, நான் விடுதலையா இருக்கேன். Because Jesus has set me free. ஏனால் இயேசு என்னை விடுதலையாக்கி விட்டார். I am free indeed. நான் மெய்யாவே விடுதலையா இருக்கிறேன். Forevermore. In Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள். Amen. Amen. Stand together. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Amen. I want to share some more with you on this because I feel led to say these things very clearly. காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் விரும்புறேன். ஏன்னா இந்த காரியங்களை சொல்லணும்னு நான் ஏவப்பட்டேன். These are the revelations that will set you free. இந்த வெளிப்பாடுகள் தான் உங்களை விடுதலையாக்கும். These are the kinds that we need today. Truth. The revelation of truth. சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு அதுதான் நமக்கு இப்போலாம் தேவை. Our songs are about that, our preaching is about that, everything is about that. நம்முடைய பாடல்கள், நம்முடைய பிரசங்கம் எல்லாமே அதை பற்றியதுதான். Amen. Amen. So if you are coming here, ஒருவேளை இங்க வந்தீங்கன்னு சொன்னா, just by hearing these words you should be free. இந்த வார்த்தைகளை கேட்கிறது மூலமாகவே நீங்கள் விடுதலையாக வேணும். Amen. Amen. Miracles will happen to you. அற்புதங்கள் உங்களுக்கு நிகழும். Just because you are sitting here and hearing the word of God. நீங்க இங்க உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறபடியினாலே mighty miracles will be worked. பலத்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். Amen. Amen. People are experiencing this everywhere. மக்கள் எல்லா இடத்திலிருந்து அனுபவிக்கிறார்கள். This kind of thing they are experiencing. இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவிக்கிறார்கள். Not only here, but those who hear us on TV are experiencing God's மட்டுமல்ல, miracles. டிவியிலே பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கிறார்கள். They said, I just heard it and I got healing or I got something like this. கேட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டேன், விடுதலை பெற்றுக்கொண்டேன் அப்படின்றார். Something happened to me. எனக்கு ஏதோ நடந்து விட்டது. I gave my life to Jesus. I've been set free. நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். You see, the words are the things that sets people free. வார்த்தை தான் மக்களை விடுதலையாக்குகிறது. God sends His word and heals. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். Sends His word to do everything. எல்லாவற்றையும் செய்ய தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார். Hear these things. இந்த காரியங்களை கேளுங்கள். Just lift up your hands and let's thank God for the கைகளை word. உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Father God, we thank you. பிதாவாகிய தேவனே உமக்கு Oh, ஸ்தோத்திரம். we are so thankful for what Jesus has done. ஓ இயேசு செய்த காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thankful for the cross of Calvary. கல்வாரி சிலுவைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thankful because him that had the power of death has been destroyed. மரணத்துக்கு அதிகாரியா இருந்தவனை நீர் அழித்து விட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். He tells 1,000 lies today, but the truth is that he is destroyed. அவன் இன்றைக்கு 1000 பொய்களை சொன்னாலும் சத்தியம் அவன் அழிக்கப்பட்டான் என்பது. And we have the light of God's word exposing him today. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் அவனை வெளியரங்கமாக்கி விட்டதே ஆண்டவரே. The devil is a defeated foe. பிசாசு தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. We are victorious over the devil. நாங்கள் பிசாசின் மேல் வெற்றி கொண்டவர்கள். We are world overcomers. நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். Thank you, Father. நன்றி கர்த்தாவே. Thank you for showing that to us. ஓ எங்களை காண்பித்தபடியாக ஸ்தோத்திரம். May people walk in absolute fearlessness and victory. மக்கள் அந்த அளவுக்கு வெற்றியிலே பயமின்மையிலே வாழட்டும். Pray for people that today
that have received the word. இன்றைக்கு வார்த்தையை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். Let fear of death be gone out of their lives. மரண பயம் உடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கட்டும். Fear of sickness be gone out of their lives. வியாதியை குறித்த பயம் நீங்கட்டும். Fear of all kinds of evil things happening to them be gone out of their lives. கெட்ட காரியங்கள் நடந்து விடுமோ என்கிற பயம் இயேசுவின் நாமத்திலே நீங்கட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே Be free. விடுதலையாகட்டும். For the Son of God has set you free. ஓ தேவ குமாரன் உங்களை விடுதலையாக்கி விட்டார். Hallelujah. Hallelujah. Thank you, Father. நன்றி கர்த்தாவே. We receive your liberty and your freedom. உம்முடைய விடுதலை சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Walk in it every day of our lives. ஒவ்வொரு நாளும் அதை நாம் நடக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் the love of the Father, பிதாவின் அன்பும் the fellowship of the Holy Spirit, பரிசுத்தாவின்